அஞ்சலி அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னக்கா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் போய் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அபி, நடந்த எல்லாத்தையுமே நினச்சி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நடந்ததெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு உன்னை பார்த்தா எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நான் எங்கள் அம்மா மடியில் படுத்துக்கணும் போல இருக்குது அபி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி மடியில் அப்படியே அஞ்சலி படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கண்டிப்பாக ஜூஸ் குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்படியே அஞ்சலி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டாங்க. வந்து அப்படியே எழுந்து போகிறாங்க. அபி ரூம்குள்ளே வராங்க. ராகவ் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அபி வந்து தேம்பி தேம்பி அப்படியே அழறாங்க. எதுக்காக அபி இப்படி அழற, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கிட்ட வராரு. கண்ணு எல்லாத்தையும் தொடச்சி விட்டாரு. அப்படி ஏன் அப்படி அழற, என்ன காரணம் சொல்லு அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இல்லை அஞ்சலி அக்கா, என் அம்மா மாதிரின்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இந்த முரளி எனக்கு கல்யாணம் படிக்கணும்னு சொல்லிட்டு எப்படிலாம் என்னை ஏமாத்தினான், இதெல்லாம் அஞ்சலி அக்காவுக்கு தெரிஞ்சால் தாங்குவாங்களா, அவங்க பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, என் அம்மா மாதிரி சொன்னாங்க, எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு அபி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. எங்கள் அக்கா என்ன மாதிரி இல்லை அபி, கரெக்டாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார். அப்படியே அபி பார்க்குறாங்கன்னு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு வந்து தூங்கு, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இருங்க நான் போய்ட்டு உங்களுக்கு டேப்லெட் கொண்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி போட்டு 2 பேருமே அப்படி படுக்கிறாங்க. படுக்கும்போது அபி அப்படி படுத்துகிட்டே இருக்காங்க. தலகாணியெல்லாம் நடுவில் வச்சுட்டே இருக்காங்க. ராகவ் வந்து தலகாணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே அபியே பார்த்து ரசிக்கிறாரு. நீ தாண்டி எனக்கு எல்லாமே, எதுக்காக நீ இப்படி அழுத, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே பார்க்குறாரு. காலைல அபி தூங்கும்போது அப்படியே கையை போட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலைல எழுந்துக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. அபி, அனு எல்லாருமே சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கேம் மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே, நான் விளையாடுறேன், நான் தான் இந்த கலரெல்லாம் ஒன்றா சேர்ப்பேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. சரி ஒரு டைம் பண்ணலாம், 2 மினிட்ஸில் யார் வந்து கரெக்டாக கலர்லாம் சேர்க்குறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே சேர்த்து சந்தோஷமாக விளையாடிட்டே இருக்காங்க. அங்கே வந்து அப்படியே முரளி பார்க்குறாரு. பார்த்தோன்னே இப்படி கடுப்பாகுது. பார்த்தீங்களா அத்தை, அங்கே பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாருங்கள். என்னால் தாங்கவே முடியல. இவங்க சந்தோஷத்தில் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அத்தை, கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முரளி அப்படியே டென்ஷனாக சுந்தரிகிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் என் பையனுக்கு மட்டும் எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அப்படியே முரளிக்கு கோவமாக வருது. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக விளையாடுறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ அவமானப்பட்டேன், எவ்வளோ அசிங்கப்பட்டேன், அஞ்சலி கிட்ட எவ்வளோ ஒரு மாதிரி எனக்கு எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. சரி விடு, நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது, இனிமேல் என்ன நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து அப்படியே போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறாரு ராகவ். போனோடனே அப்படியே யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுத்து அனுப்புகிறாரு செந்திலனுக்கிட்ட. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அபிகிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் இதை கொஞ்சம் பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எதுக்காக அவர் என்ன ஃபைல் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப தலைவலிக்குதாம்மா, அதனால தான் உங்களை ஃபைல் பார்க்க சொன்னார் அப்படின்னு செந்திலனை கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அப்படியே யோசிக்கிறாங்க. அபி போயிட்டு தைலம் கொண்டு வராங்க. எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. ராகவ் அப்படி பார்க்குறாரு. ஐயோ தலைவலி வந்த மாதிரி நடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து அபி வராங்க. என்னங்க உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தலைவலி தாங்க முடியல, பயங்கரமாக எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படி என்னங்க தைலம், இதை கொஞ்சம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஐயோ அபி எனக்கு தலைவலி பயங்கரமாக இருக்குது, என்னாலாம் தேய்க்கவே முடியாது, பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சரி இருங்க நான் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி தேய்க்கிறாங்க. அபி இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படி சந்தோஷமாக இருக்காரு. அப்படி தேய்க்கிறாங்க. அப்படி தேய்க்கும்போது ஐயோ நல்லா இருக்க தலைவலி, தலையில் இந்த தைலத்தை தேய்ச்சா எரியுதே, ஐயோ இதுக்கும் மேலே தேய்ச்சா எனக்கு அவ்வளோதான் போல இருக்குது, தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைலத்தை அப்படியே மூடி வைக்கிறாரு. அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே கையை எடுக்கிறாங்க. என்ன அப்படி முடிஞ்சிச்சா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் என்ன உங்களுக்கு ஃபேஷியலாக பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மணி நேரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அபி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தேன், என்ன அபி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அங்கேருந்து அபி அப்படியே போகிறாங்க. என்ன அபி போகிற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இருங்க நான் போய் சுக்குமல்லி உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. அதுக்குள்ளே பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக பாட்டு கேட்டுட்ருக்காரு. என்ன பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபி, இந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அபி அப்படியே வாயை மூடுறாங்க. ஒரு சிரிக்கிறாரு ராகவ். அங்கேருந்து அபி அப்படியே போகிறாங்க. எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் என் மேலே, எப்படியாவது இந்த பாசத்தை நான் வெளிக்கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே அப்படி வீட்டுக்கு போகிறாங்க. ராகவ் நல்லா போய் குடிச்சிட்டு ஃபுல்லாக வராரு. வந்தோடனே அப்படியே அபி பார்க்குறாங்க. எதுக்காக நீங்கள் குடிச்சிருக்கீங்க ராகவ், ஏன் இப்படி குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாரு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க. ரொம்ப அப்படியே சந்தோஷமாக பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்க்குறாங்க. எதுக்காக இப்படி குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அபி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே தூங்க வைக்கிறாங்க ராகவ. அப்படியே படுத்து தூங்குறாரு. அப்போ தூங்கும்போது அப்படியே எழுந்துக்க சொல்கிறாரு. இங்கே பாரு அபி, நாளைக்கு உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சொல்கிறாரு. அப்படியே அபிக்கு பார்க்குறாங்க. ஏதோ அவர் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாரு. இங்கே பாரு அபி, உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகணும், முக்கியமான இடம், நீ கிளம்பு, சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு அபி ரெடி ஆகுறாங்க. கிளம்பி அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. போனால் ஒரு சமாதிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே சொல்கிறாரு, இது என்னது அப்படின்னு அபி கேட்குறாங்க. இது என்னோடய அம்மாவோட சமாதி. எனக்கு எவ்வளோ வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு, எவ்வளோ கஷ்டம் நான் பட்டிருக்கேன். ஆனால் யார்கிட்டையுமே நான் சொன்னதே இல்லை. இந்த சமாதியில் வந்து தான் சொல்லுவேன், இது எங்கள் அம்மாவோட சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க. அப்படியே முட்டி போட்டுக்கிறாரு. முட்டி போட்டு மழை ஜோராக வருது. முட்டி போட்டு அபி, நான் என் மனசு முழுக்க நீ தான் இருக்க, ஐ லவ் யூ அபி, என்னை ஏற்றுக்கோ அபி அப்படின்னு சொல்கிறாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே திருப்பிக்கிறாங்க. இங்கே பாரு அபி, என்னை மன்னிச்சிடு, தயவு செய்து என்னை மன்னிச்சிடு, என்னோட காதலை நீ ஏற்றுக்கோ அபி. அபி, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அபி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் எந்த பதிலுமே சொல்லலை. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ராகவ் அவர் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாரு அபி, என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அப்படியே அழறாங்க. தேம்பி அழறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. என்ன அப்படி அழுதுகிட்டே இருக்க, பேசு அப்படி சொல்லு, உன் மனசு முழுக்க நான் தானே இருக்கேன், ஒத்துக்கோ, உண்மையை சொல்லு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்பயும் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்காங்க.